கொஞ்சம் இடங்க கிச்சனு கிட்ட வந்தாலே அதை பண்ணு இதை பண்ணுங்கிற. இடங்க குறைச்சி இடங்க. எது பருப்பு டப்பா இதா? இதுவா? என்ன பண்ணது? குக்கர்ல வைங்க, கழுவி தரோம். சாம்பார் வைக்கணும். இது கடலப்பருப்பு மாதிரி இருக்கு. துவரம்பருப்பு டப்பா எடுங்க, ரோஸ் கலர் முடி போட்டு. அத பைத்தியமே, அதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. கடலப்பருப்பு டப்பாவா இது? பிங்க் கலர் முடி போட்டு. அப்படி சொல்லணும். அப்படியே இல்லைன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ பருப்பை ஊற போடணும்னு நான் போட்டிருந்தேன்னா என்ன ஆகுது? போட்டிருந்தா வர சுட்டு சாப்பிட வேண்டியதான். ஓஹோ, that is called பருப்பு. துவரம்பருப்பு. துவரம்பருப்பு எவ்வளவு போட வேண்டும்? ஒரு டம்ளர் போடுங்க. ஒரு டம்ளரா? ஏன் ஒரு சொம்பு போடுறேன்னு? ஒரு டம்ளர் அளவுக்கு போட சொன்னா, ஒரு டம்ளர் போட சொல்ல குக்கர்ல. பாருங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் போதும். இவ்வளவு பருப்பு இருக்கு. சாம்பாருக்கா? சாம்பார். இட்லி சாம்பாரா? இல்ல, காய் சாம்பார். மதியமும் நைட்டுக்குமா? மீதி மீந்தா மறுநாள் காலையில கூட வச்சுப்பீங்களா? ஃப்ரிட்ஜ்ல வச்சு சூடு பண்ணி சாப்பிடலாம். நமக்கு உடம்புக்கு எது எதுனா கேடும் அதை அதெல்லாம் பண்ண சொல்றாங்க மக்களே. நான் என்ன பண்றது? சரி, ஓகே. இதை தண்ணி ஊத்தி கழுவுனால நான் கழுவிக்கிறேன். காய் கட் பண்ண. வெங்காயம் தக்காளி கட் பண்ணுமா? கத்தி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏன் தெரியும்? கத்தி கத்தி சொல்லுவேன். கத்தி கத்தனா நான் அந்த கத்தியாலே குத்துவேன். ஓ மை காட். இந்த காய்கறிலாம் கழுவுறதுக்கு ஒரு கிண்ணம் ஒண்ணு கொடுங்க. கீழே தானே இருக்கு, எல்லாம் எடுத்து கையில கொடுத்ததான் செய்வீங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் என்ன, வீடு கட்டுறோம் என்னதான் வேலை போயினுக்குது. எப்பதான் வீடு பால் காய்ச்சது? வீடு கட்டுறோம்னா நான் என்ன பண்றது? அமௌண்ட் இல்ல, வேலை இல்லாம வீட்டுல இருக்கிறேன். இப்பதான் 2 லட்சம் லோன் வாங்கினா அமௌண்ட் இல்லங்கிற. இந்த 2 லட்சம் பத்தாதுமா. இன்னும் எப்படியா இருந்தாலும் இன்னொரு 3 லட்சம் ரூபாய் வேணும். அந்த 3 லட்சம் ரூபாய் இருந்தாதான் வீடு கட்டி முடிச்சு பால் காய்ச்ச முடியும். சும்மா கிடையாது. இன்னும் என்னென்ன வேலைதான் இருக்கு? அதான் ஒட்டியாச்சு இல்ல? ஒட்டியாச்சுன்னா எப்படி? ரூப் மட்டும் தானே ஒட்டிக்கிறோம். இன்னும் இது இதுல பார்த்தோன்னா, சரி பேசினே வேலையை போறேன். பேரப்புட்டோல்ல கட்ட வேண்டியது இருக்குது. அப்புறம் பூசு வேலை மட்டும் தானே இருக்கு. பேரப்புட்டோல் கட்டணும், பூசு வேலை இருக்குது. ஏன் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறீங்க? சும்மா நினைச்சுக்கிற போது எல்லாத்தையும். வீடுன்னா ஏதோ சொல்லிக்கிறாங்களே பெரியவங்க, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாரு அப்படின்ட்டு. கல்யாணத்தை மட்டும் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணலாமா வேணாமான்னு தான் யோசனையா இருக்கு. நான் ஏமாந்தேன்னா இன்னும் ஒரு 2 கல்யாணம் கூட நீ பண்ணுவ. ஓ மை காட். ஆமா, நீங்க ஏமாற நீங்க தயாரா இருக்கும்போது ஏமாத்துறதுக்கு எனக்கு என்ன? இங்கேயே ஒன்னும் கிழிக்கிறதுக்கு இல்லையா? இன்னும் ஒரு கல்யாணம் பண்ணி புடுங்க போறேன். சரி விடு. இப்ப பூசு வேலை இன்னும் பாக்கி இருக்கு. வேலைக்கு ஆள் வராங்களா இல்லையா? வேலை நடக்குதா இல்லையா? எதுவும் தெரியல. அங்க அப்பா அம்மா பாத்துன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு கல் ஏத்துறாங்களாம். புரியுதா? இன்னும் ஒரு 2-3 மாசத்துல வேலை முடிஞ்சிருமா? இன்னும் 2 நிமிஷம். அந்த கத்தி சரியா காட்ட முடியாது. 1 நிமிஷம் வரேன். இன்னும் வேலை கையில காசு முடிக்கணும்னு நினைச்சு முடிச்சோம்னா ஒரு 2 மாசத்துல முடிச்சிடலாம். எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குது, பிளம்பிங் ஒர்க் இருக்குது, கார்பெண்டர் ஒர்க் இருக்குது.
இன்னும் அதுலேயே வந்து யூபிவிசி கார்பெண்டர் ஒர்க்கில் வந்து இன்னும் யூபிவிசி விண்டோ வைக்கணும் சொல்லணும். அப்புறம் நிலக்கால் வந்து சொல்லியிருக்கு, இன்னும் அது வரல. என்னைக்கு வைக்கிறது அதை? இந்த 2 மாசத்துக்கு நாள் எதுவும் நல்லா இல்லைன்றாரு உங்க அப்பா. நாள் நல்லா இல்லைன்னா கூட இல்லை, நடுவில் ஏதோ ஒரு நாள் நல்லா இருக்குது அம்மே. நம்ம பழைய போஸ்ட் ஆஃபீஸ் இருந்துச்சுல்ல, ஆமா, அது பக்கத்துல அதை இடிச்சுட்டு இப்போ ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க. அவங்க பால் காய்ச்சறாங்களாம். அதனால அன்னைக்கே வந்து நம்ம நிலக்கால் வைக்கலாம்னு சொல்லிட்டாரு அப்பா. என்னைக்கு சொல்றேன் நீக்காரு நிலக்கால் இன்னைக்கு போய் ஏற்றிட்டு வர சொன்னாரு. அதுக்கு அமௌண்ட்லாம் பே பண்ணியாச்சா? அதுக்கு அமௌண்ட்லாம் பே பண்ணியாச்சா? இதுதான் ஏப்பங்கிட்ட வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுக்கு நம்ம அனுப்பணுமா? இதான் நைட்டே அனுப்பிச்சிட்டேன். இன்னும் இந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ள இன்னும் எங்க கடன் வாங்க போறோமோ தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். வாங்குறது பிரச்சனை இல்லை, எப்படி ரிட்டர்ன் பண்றது கடன் எல்லாம்? அதான் நீ சொல்ற மாதிரி கரெக்டு தான். வாங்குறது எவனாலும் கொடுத்துருவான். ஆனா அந்த வட்டியோட சேர்த்து அமௌண்ட்டை கொடுக்குற விஷயம் இருக்குது பத்தியா, முடியலடா சாமி. சித்தி இது நகையை வாங்கி வச்சதுக்கு இன்னும் 2 மாசம் அது வேற இந்தியன் பேங்க்ல அப்படியே இருக்குது, வட்டி கட்டாம இருக்குது. எப்ப நீங்க அதை கட்டி அவங்களுக்கு மூட்டு கொடுத்து எப்ப வாங்கின லோன் அடைச்சு வாழ்க்கை கடன்லயே போயிடும் போல. சரி, இது எப்படி ஸ்லைஸா போடுவா இல்ல அப்படியே குறுக்க நாளா கட் பண்ணிட்டு அப்படியே? நாளா கட் பண்ணுவோம். வெங்காயம் இது போதுமா சாம்பாருக்கு? ஒரு வெங்காயம் போதும். நம்ம கடன் வாங்கி குடும்பம் பண்றவங்களுக்கு ஒரு வெங்காயம் போதாதா? இது என்னடி கடன் வாங்கி குடும்பம்ன்றவங்களுக்கு ஒரு வெங்காயம் போதுன்றதெல்லாம்? வாங்குறது கடன், சாப்பிடுறது மட்டும் வாய்க்கு ருசியாவா? அது வேற இருக்குதா? அதுக்காக வந்து சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிட்டா தானே தெம்பா உழைக்க முடியும். அப்படி அரையும் குறையுமா சாம்பாரை வச்சு போட்டு யார போட்டு தர பிளானு? அரையும் குறையுமாலாம் வைக்க மாட்டேன், அருமையா வச்சு தரேன். சொன்ன காயை மட்டும் கட் பண்ணி கொடுங்க போதும், அருமையா வச்சு தரேன் சாம்பார். கண்டிப்பா. நல்லா இல்லைன்னா கூட சாப்பிட்ற மாதிரி வச்சு தரேன். ஓ, நல்லா இல்லைன்னா சாப்பிடாத மாதிரி வச்சு தருவீங்களா? நல்லா இருக்குதுன்னா வைக்கிறேன், அதுக்கப்புறம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவேன். நீ சொல்ற டோனே சரியில்லையே. வைக்கிறேன் இரு உனக்கு விஷத்தை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ சீக்கிரத்துல வைக்க மாட்டேன். என்கிட்ட இருந்து உனக்கு விடுதலை நான் கொடுக்கவே மாட்டேன். ஒரு நாள் பாத்திரம் கழுவுறதுக்கு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. நான் தினம் 3 வேளையும் பாத்திரம் தேய்க்கிறேன், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஏதோ உடம்பு முடியலன்னா அன்னைக்கு கழுவி. அதான் அந்த ஒரு நாள். ஆனா நீ என்ன இதை பயன்படுத்தி பண்ற? டெய்லியுமே இதை பண்ண வைக்கிற, அதனாலதான் சொல்றேன். அதை புரியுது. ஒரு நாள் கழுவி கொடுத்தா இவன் அதையே வழக்கப்படுத்திடுவான்னு செய்ய மாட்டேங்கிற. ஆமா, உடம்பு முடியலாம் கவலைப்படாம நான் செஞ்சு தரேன், ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு தான் சொல்றேன். உடம்பு நல்லா இருக்க பார்த்து எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்குற, உடம்பு சரியில்லைன்னு பார்த்துதான் நீயும் உடம்பு சரியில்லைன்னு பண்ற, எதுவும் பண்ண மாட்டேங்கிற. நான் மட்டும் என்ன வேலைக்கு போறேன்? கட்டட வேலைக்கு தானே போறேன். என் உடம்பு மட்டும் என்ன இரும்பாலையை அடிச்சு வச்சுக்குது. நானும் நீங்க கஷ்டப்படுறீங்க தானே, தினமும் 1-2 ஜாக்கெட் வச்சு ஹெல்ப் பண்ணிட்டு தானே இருக்கா, பண்ணாமையா இருக்கா, வீட்டு வேலை எல்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு தானே செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. பண்றதா நான் இல்லைன்னு என்னைக்காவது சொல்லியிருக்கிறேனா? நீ எதுக்கு சத்தம் போடுற? நான் அழகா இருக்கேன்னு சில நல்லா இன்னொரு தடவை அடிச்சு காட்டுப்பா சத்தமா. இன்னும் கொஞ்ச நேரம் அப்புறம் சரி கட் பண்ணி நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். இது எத்தனை விசில் வரணும்? இன்னும் 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணுங்க.
மனுஷனோட தலைவிதி எங்க போய் அமைஞ்சிருக்குதுன்னு பாத்தீங்களா மக்களே? புருஷன் ஒரு நாள் வேலைக்கு போகலன்னா கிச்சன்ல உட்காந்து சமைக்க விட்டுறாங்க. என்ன பண்றது? வேற வழி இல்லை. ஐயோ, இதை வேற 2 விசில் 2 3 விசிலா? கவிதா இது வரைக்கும் 3 தடவை வந்திருக்கு விசிலு. இது 4வது தடவை. 5 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணுங்க. 5 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணுங்க. 5 விசில் வந்த உடனேவா? வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நவருங்க. காலங்களில் அவள் வசந்தம். வாய மூடுங்க. ஐயோ, என் குரல் அப்படியே எஸ்பிபி மாதிரியா இருக்கு. சரி, நான் அரிசி உளுந்து கழுவி வைக்கிறேன். பருப்பு தான் வந்துருச்சுல்ல. ஊர்ல சொல்லுங்க. ஏகுது. கவர்மெண்ட் வீடு எல்லாருக்கும் வருது, நமக்கு மட்டும்தான் வர மாட்டேங்குது. இருக்கிறவன் 2வது வீடு காட்டுறான், இல்லாதவன் கொடுறானா அவன் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. என்ன பண்றது? நம்ம ஊர்ல எல்லாம் ஆளு பார்த்து தான் கொடுப்பானுங்க. இவன் எந்த கட்சிக்காரன் அவன் எந்த கட்சிக்காரன்னு ஆள் பார்த்து வீடு கொடுப்பானுங்க. அது என்னவா நம்ம மூஞ்ச பார்த்தா மட்டும்தான் இலட்ச வாயின மூஞ்சில எழுதி ஒட்டி இருக்கு போல. நமக்கு மட்டும் எப்பயும் எதுவும் வர மாட்டேங்குது. அந்த கவர்மெண்ட் வீடு கொஞ்சம் குத்துந்தாங்கன்னா இப்ப கட்டுறது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் தெரியுமா நமக்கு? அதெல்லாம் நம்மளே கஷ்டப்பட்டு நம்ம வீட்டை நாமளே கட்டிப்போம், யார் தயவும் இல்லாம. சரி, பீன்ஸ் கட் பண்ணியாச்சு, கேரட் கட் பண்ணியாச்சு, சாம்பார் வைக்கணும். ஓகே, வேற ஏதாவது கட் பண்ணி தரணுமா? கத்திரிக்காய் இல்லையே? கத்திரிக்காயில் வெறும் கேரட் பீன்ஸ் மட்டும் போட்டு வச்சு. அப்புறம் கவிதா, இது என் தங்கச்சிக்கு வர நாள் எனக்கு பிறந்த நாளாம். யாருக்கு வச்சிருச்சியா? வச்சுக்கணும் அன்னைக்கு பிறந்த நாள் விழா. நான் வேணா போய் பார்த்துட்டு கேக்கு வாங்கி தரட்டுவா? நீ மூடிக்கிட்டு உங்க வேலையை மட்டும் நீ பாரு, எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் செய்யறதுக்கு. உங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும். குழந்தைகளுக்கு பிறந்த நாள்னா உடனே பல்ல இழைச்சிட்டு வந்துருவேன், நான் போட்டேன் நான் பாக்கட்டா அப்படின்னு. கொண்டாட்டிக்கு ஒரு பிறந்த நாள்னா ஒரு பூ கூட வாங்கி கொடுக்க முடியாது. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது. நான் உனக்கு பூ வாங்கி தராம இருந்திருக்கேன்னா நிறைய தடவை வாங்கி கொடுத்துருக்குறேன். அதே மாதிரிதான் பாவம். நிறைய தடவை நீ பூ வாங்கி நான் கேட்டா வாங்கி தருவேன். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் கேட்டு நீ செய்யக்கூடாது, நான் கேட்காம நீ செய்யணும். இப்ப சொன்ன பத்தியா மச்சி வச்ச போய் பார்த்துட்டு கேக் வாங்கி வெட்டிட்டு வரட்டானு, அந்த மாதிரி அது ஒரு பாசத்துல சொல்றேன். அது பாசமா வேசமான்னு எனக்கு தெரியும். உன்னை எப்படி பாக்குறனோ அதே மாதிரிதான் என்ன நீ பாக்குற மாதிரி அவளை நீ பாக்க வேணாம். அவளை குழந்தையாவா பாக்க வேணாம், குழந்தையா பாரு, அது போதும். இல்லம்மா, நான் உன்னை எப்படி பாக்கட்டும் அந்த அளவுக்கு பாத்துக்கிறேன்னு சொல்ல வரேன். உனக்கு புரியுதா? தேவையில்லை. உன்னை எப்படி நல்லபடியா பாத்துக்கிறனோ அதே மாதிரி அந்த ஆணிய வேணி புடுங்க வேணாம். அதானே வேலை என்னவோ அதை மட்டும் நீ பாரு, அது போதும். நம்ம ஏதாவது பண்ணலாம்னு சொன்னாதான் அங்கேயே கட் பண்ணி விட்டுறது. ஒன்னும் பண்ண வேணாம். அப்புறம் இன்னைக்கு வெளியில எங்கேயும் போய் அவன் கல்யாணம் உட்காந்துக்கின்னு இருக்கிற வேலை இல்லையா? வீட்டுக்குள்ளே சுத்தின்னு இருக்கான். இன்னைக்கு முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, அந்த வேலைக்காக வெயிட்டிங்கு. வந்ததுன்னா உடனே கிளம்பிடுவேன். அதனால வெளில எங்கேயும் போகாம வீட்லயே இருக்க. யா, தலைவர் சத்தம் போட்டாரு, அடங்கி போயிட்டாரு. இருவாரு
போடுவாரு. நான் எம்பிட்டு அழகா இருக்கிறேன்றத அவர் நொடிக்கு ஒரு முறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எவ்வளவு வேகமா சொல்றாரு. இந்த குப்பையில யாரு உங்க அம்மா வந்து அள்ளின்னு போவாங்களா இல்ல உங்க அப்பா வந்து அள்ளின்னு போவாங்களா? நான் தான் இருக்கிறேன், அப்புறம் என்ன அள்ளின்னு போ. முறை எங்க இருக்குது? 4 குப்பை தானே இருக்காது, கையாலே எடுத்துட்டு போய் போட்டா என்ன? ஐ எம் ஏ டீசென்ட் ஃபேமிலி. ஃபேமிலி. மானங்கட்ட ஃபேமிலின்னு சொல்லு. அந்த குடும்பத்துல நீ என்ன இருக்கிற? தெரியாம வந்துதான் வாக்கப்பட்டு சீரழியினா என்ன பண்றது? இந்த அவமானம் உனக்கு தேவையா? வாய கொடுத்து வாங்கி கட்டிக்கிற. தேவையில்லதான், என்ன பண்றது? நீ எப்பயும் வாய கொடுத்து வாங்கி கட்டிக்கிற, இதெல்லாம் உனக்கு தேவையா? இந்த பருப்பை கொஞ்சம் மசிச்சு கொடு. இன்னும் கொஞ்ச நேரம் வெந்திருக்கணுமோ? கரெக்டா தான் வெந்திருக்கு, மசிச்சு கொடு. இந்த கையெடு, கை அலம்பிட்டு வரேன். மொத்து அங்கதான் இருக்கும், நீ எடு. நான் எடுத்தேன்னா முத்திடுவேன். ஆயில் காலியாச்சு, ஆயில் வாங்கணும். வேற என்னென்னலாம் வாங்கணும்? இந்த மாசம் மளிகை ஜாமான் வாங்கணும். எப்ப கூட்டு போய் வாங்க தரீங்க? மளிகை ஜாமான் அத ரேஷன் கடையில போடுறாங்களே, அப்புறம் என்ன? எது? ஒரு நாள் அந்த அரிசியை வடிச்சு வைக்கிறான், சாப்பிடுறியான்னு முதல்ல பாரு. சும்மா கவர்மெண்ட்டை குறை சொல்லக்கூடாது, புரியுதா? ஒன்னதான் குறை சொல்லணும். என்ன சொல்லக்கூடாது சொல்றேன். ஒழுங்கா வேலைக்கு போய் எல்லாம் வாங்கி கொடுத்தனா நீ என்னத்துக்கு அந்த அரிசி சாப்பிடுன்னு என்ன சொல்ல போற? எங்களுக்கெல்லாம் வருஷத்துல 3 மாசம் வந்து இப்படியே இருக்கும், அப்படி இருக்கும், புரியுதா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படி இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது, கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பெற்றுக்க கூடாது. இது என்னடா இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது போகக்கூடாதுன்னு என்ன பண்ண முடியும் சொல்லி பார்ப்போம். கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். சரி, மணி என்ன ஆகுது? மணியா? போன் எடுத்துன்னு வரேன், ஒரு நிமிஷம் கூட்டுக்க போறேன். போனே காணோம். கடிகாரம் இருக்குல்ல, கடிகாரத்துல பாரு. கடிகாரம் கடிகாரம் அது ரொம்ப காரமா இருக்குமோ? டைம் என்னன்னு சொல்லு, இல்லைன்னா மூஞ்ச குடிச்சிருவேன். பசங்களை கூட்டு வர ஸ்கூலுக்கு வரப்போம். 1:40. அதுதான் எங்க வாஷிங் மிஷின்ல இருந்தா தண்ணி எல்லாம் வருது வெளியில. மேட்டே நனைஞ்சு போச்சு ஃபுல்லா. சரி பரவாயில்ல, நான் துவைச்சு போட்டுக்கிறேன். போங்க. மேட்டு ஃபுல்லா நனைஞ்சு போச்சு, அங்க வாஷிங் மிஷின்ல தண்ணி வெளியே வந்து. அது வேஸ்ட் ஹவுஸ் எடுத்து போட்டீங்களா? அது எடுத்து போட்டுருக்குது, அந்த கட்டாயம் ஒழுதுல வருது. நான் மறுபடியும் என் வேலையை கண்டினியூ பண்றேன். பண்ணுங்க. பெரிய இந்த வேலை. எல்லோரும் மாவாட்ட கத்துக்கடணும். அதுக்கு மாவு இல்லைங்க, பருப்பு. அதுவே என்னன்னு தெரியல. அங்க எல்லோ கலர் மூடி போட்ட டப்பால புளி இருக்கு பாருங்க, கொஞ்சம் புளி எடுங்க. 1 செகண்ட். கவிதை அரங்கேறும் நேரம். பாருங்க, இது போதுமா? இவ்வளோ தரமா? மலர் கணைகள் பரிமாறும் தெய்வம். நெக்ஸ்ட் மறுபடியும் கடையணும். ஒரு முருங்கை மரத்துல இருக்கு, சுடுமுறையா. போதும் விடு.
முருங்கைக்காய் திருடி வச்சு குழம்புல போட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்குமா? டேஸ்டா இருக்கும், ஆனா வேற எந்த வேலைக்கும் பிரயோஜனப்படாது. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. வெயிட் பண்ணு, நான் பார்த்துட்டு வரேன். ரெண்டு முருங்கக்காய் போதும், கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிடவா? அந்த தட்டு கொஞ்சம் கழுவிட்டு கொடு. அத்தை மிளகாத்தூள் கொடுத்து அமிச்சாங்க, ஒரே காரமா இருக்குது. இந்த மிளகாத்தூளா? இதை கழுவிட்டு கொடுங்க. ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நம்மளே மிளகாத்தூள் அரைக்கணும் தெரியுமா? அடுத்த மாசம் அரைப்போம். அம்மா சம்பளம் வாங்கினாங்கன்னா ஒரு 1000 ரூபாய் கரெக்ட் பண்றேன். அடுத்த மாசம் அரைச்சிக்கலாம். ஓகே. சரி, உப்பு மட்டும் சரியாகுதா பாருங்க. உப்பு போட்டியா? உப்பு போட்டேன், 10 தான் நான் பாருங்க, பார்த்துட்டேன். உப்பு இருக்கிற முதல்ல செக் பண்ணட்டுமா? பண்ணு. ஏமா நம்ம போட்ட பருப்பு இருக்குது, கேரட் இருக்குது, பீன்ஸ் இருக்குது. இந்த விளையாட்டு வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். என்ன நீ இருக்கிற பொருள் இருக்குதான்னு பார்க்கத்தானே போனோம். சீக்கிரமா எவ்வளவு ஸ்லோவா பண்றேன். அது கத்தி தொண்டை கொஞ்சம் பெயினா இருக்கு, அதனால கத்த முடியாது. ஓ, அடிக்கடி விஜய் டிவி பாப்பியோ? ஃபுல் டைம் விஜய் டிவி தான் பாப்பேன். கொஞ்சம் அந்த பக்கமா சீ தமிழ் பக்கம் போய் பாரு. நாட் இன்ட்ரெஸ்டட். ஜீ தமிழ். சரித்த. விஜய் டிவில ஆங்கர் மாக்கப்பா இதே மாதிரி தான் நிறைய காமெடி பண்ணுவாரு. என்ன மாதிரி தானே? ஒன்ன மாதிரி இல்ல, அவரு என்ன அழகழகா பண்ணுவாரு. உன்ன மாதிரியா டுபாவூரா நீ? அவரு டுபாவூர் நினைச்சீனா? நான் பண்ற அளவுக்கு காமெடி எல்லாம் உலகத்துல வேற யாராலையும் பண்ண முடியாது. ஐ எம் ஐகானிக் காமெடி ஆக்டர். ரொம்பதான். என்னங்க காலைல நம்ம தெருவுல பந்தல் போட்டிருந்தாங்க, ஏதோ டெத்து போல இருக்குது கைதா. யாருன்னு தெரியல, போய் பாருங்க. அந்த இது டேங்க் இருக்குல்ல, டேங்க் பக்கத்துல போட்டிருக்காங்க. அந்த காம்பவுண்ட்ல யாரோ இறந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். காலைல குப்பை கொட்ட போனேன், பந்தல் போட்டிருந்தாங்க பார்த்தேன். அதுதான் சொல்றேன். நான் தம்பியை கூட்டு போய் ஸ்கூல்ல விட போனேன்ல, அப்ப இல்ல. சரி, அம்மாக்கு சிலிண்டர் வாங்க, நீங்க சாவி எடுத்துன்னு வந்து இங்க வச்சுங்க. இதோ இங்க வச்சிருக்கேன். இது சாமி ரூம் இது இல்ல. சரி, ஓகே. யாருன்னு தெரியல, பாவம். என்ன பண்றது? பொரியல் இருக்கா? ஆமா, வெளியில அண்ணன் கூட இல்ல. சுண்டல் என்ன செஞ்சது? காலைல
அன்னக்குடியில புளி வடிகட்டி இருக்கும், கொஞ்சம் எடுத்துன்னு வாங்க. வெயிட் பண்ணிட்டு பெருசா காலைல போய் என்ன தரவே இல்லை சுண்டல பசங்களுக்கு செஞ்சேன் ஸ்நாக்ஸ். பரவாயில்ல. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வச்சு கொடுத்தாமிச்சியா இதுல ஸ்கூல் இதுல லஞ்சில் சுண்டலை வச்சு தாளிச்சு கொடுத்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்தது மிச்சர் கொஞ்சம் கொடுத்தாமிச்சு. கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு வந்துடலாங்க இதா, அதனாலதான் தரல உனக்கு. ஓ அது பாரு, எங்க அம்மா ருசியா சாப்பாடாகி போட்டு போட்டு என்ன வளர்த்துட்டாங்க. அதுக்கு உங்க அம்மா கிட்டே போய் உட்காந்து சாப்பிடு. அப்புறம் என்னத்துக்கு உன கட்டம் வாங்கலாம், எனக்கு தெரிஞ்சதான் நாங்க சமைக்க முடியும். ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு கைப்பக்குவம் இருக்கும். எப்பயும் வந்து உங்க அம்மா மாதிரியே என்னால சமைக்க முடியாது. எங்க அம்மா மாதிரி எல்லாம் உனக்கு சமைக்க சொல்ல. எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்குது. கொஞ்சம் நல்லா டேஸ்டா பையன்ற எனக்கு தெரிஞ்சதை பண்றேன். இஷ்டம் வந்தா சாப்பிடு, இஷ்டம் இல்லைனாலும் சாப்பிடு. அப்புறம் என்ன போன் வரலையே வேலைக்கு? இன்னும் வரலையே. லொக்கேஷன் அனுப்புறேன் நான் தாரு, அந்த லொக்கேஷன் அனுப்பல. ஆனா இந்த கூகுள் மேப்ல அப்படிதான் லொக்கேஷன் போட்டு போறேன். நேரம் சூழல்ல கொண்டு விடுதா. நீ வேற கூகுள் மேப்பை நம்பி போனவங்க கெட்டவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்றேன்னா, அந்த ஆளு பின்னாடி தெருல கிராம இருக்கு, எனக்கு அது பக்கத்து தெருல காமிக்குது. கேட்டா வீடு வந்து அந்த தெருவுக்கும் பின்னாடி ஒட்டினா மாதிரியே இருக்கும்பா, நடு சென்டர்ல இருக்குப்பா. அதனால அந்த தெரு தான்ப்பா காமிக்க எல்லாருக்கும். லொகேஷன் அனுப்புறீங்க அந்த மாதிரி அனுப்ப மாட்டாங்க. வெளில வந்து நின்று இந்த தெருவுல இருந்து இந்த தெருவுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி தெருவுல வந்து நின்று லொகேஷன் அனுப்பிச்சாதான் நம்ம வர முடியும். அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. வீட்டுக்குள்ளேயே உட்காந்தீங்கன்னா அனுப்பிட்டு நம்ம வந்து போன் பண்ணிக்கணும். சார் எங்க சார் இருக்கீங்க? நான் வீட்டுல தான்ப்பா இருக்கேன்னு வரு. சார் நான் உங்க தெருவுக்கு வந்துட்டேன் சார். நானும் எட்டி எட்டி பாக்குறேன்ப்பா, நீ ஆளை காணுங்கப்பா, எங்கப்பா நிக்கிற? சார் இங்க வந்து ப்ளூ கலர் பில்டிங்கு, பெரிய கேட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. அது பக்கத்து தெருவுப்பா, நீ அடுத்த தெருவுக்கு வாப்பா. அப்படிதான் சொல்லுவாங்க. கருப்பாயிடும் அவன். அப்புறம் சம்பாதிக்க நம்ம என்ன பண்றது, அதெல்லாம் அனுசரிச்சுதான் போய் ஆகும். நம்மளால பரவாயில்ல. இந்த ஸ்விக்கி சொமாட்டோலாம் ஓட்டுறானுங்க பாரு, ரொம்ப கஷ்டம். ஆமா உங்க அப்பாவுக்கு ஓய்வு பணம் வரணுமா? வருதா? எங்க அம்மாவுக்கு வருது, அப்பாவுக்கு வரல. அவர் என்ன எழுதி கொடுக்கல, எழுதி கொடுத்தா வரும். சொசைட்டில எழுதி கொடுத்தாங்களா? அது என்ன அக்கௌண்டே க்ளோஸ் பண்ணல. உங்க அம்மாவுக்கு என்ன அந்த 45,000 பணம் வந்துருக்காமா? இன்னும் வரலையே. வந்திருந்தாலும் உங்க அம்மா அப்படியே கமக்கமா அமைக்கணும், மூச்சு விடாது. மகளிர் குழுல 40,000 வாங்கி போட்டு 20,000 தான் வாங்கணும், 10,000 தான் வாங்கணும், கதை விட்டு வந்தது பாரு. வயசானவங்க அது ஏதோ வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் என்ன அவங்க கிட்ட கேக்குறேன்? நான் என்கிட்ட சொன்னாலும் நான் கேட்க போறது கிடையாது, சொல்லலைனாலும் நான் கேட்க போறது கிடையாது. அதுக்கு எதுக்கு ஒரு பொய்? அதுக்கு சொல்லல நானு. அவங்க ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டா நம்மளும் கேட்க போறது கிடையாது வச்சுக்கோயேன். என்னத்துக்கு பொய்ன்னு கேக்குறேன். ஒரு பொய்ய சொன்னா அதை மறைக்க 1000 பொய் சொல்லணும். அதுக்கு உண்மையிலே இதான் வந்ததுன்னா வேலை முடிஞ்சிடும். அது என்னவோ என்கிட்ட மட்டுமா அவங்க இப்படி சொல்றாங்க, பொண்ணுகிட்ட மட்டும் இவ்வளவு வாங்கணும் அவ்வளவு வாங்கணும்னு கரெக்டா சொல்றாங்க. பொண்ணு மேல இருக்கிற நம்பிக்கை வீட்டுக்கு வந்து வாழ வந்தவங்க மேல இல்ல. கடைசி வரைக்கும் இவ தானே நம்மளை பாத்துக்குவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுல இல்ல. ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி உண்டு, மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டின்னு. தெரியும் அந்த பழமொழி. அவங்க என்ன எனக்கு மாமியாராவா நான் நினைக்கிறேன், அம்மாவை தானே இருக்காங்க. என் சொந்த அத்தை அவங்க. வெளியில கல்யாணம் பண்ணி போனா பரவாயில்ல, என் சொந்த அத்தை அவங்களே இப்படி பண்றாங்க. அப்புறம் நான் வெளில கல்யாணம் பண்ணி போனா என் நிலைமை என்ன சொல்லு? இதை விட மோசமா இருந்திருக்கும். அப்ப நீ இதே பரவாயில்லன்ற கரெக்டா? எங்க அம்மா அப்பாவே உங்க அம்மா அப்பாவை நான் பரவாயில்லன்னு சொல்ல, பொய் சொல்றாங்க.
மரம் எத்தனை வாங்க இந்த குப்பை எழுறது எடுத்து வந்தேன். இதோ இங்க கொஞ்சோண்டு குப்பை இருக்கு. அங்க மரம் இல்லை. இந்தா. ஒரே ஆயில இருக்கு. கொட்டிடுங்க. அவ குழந்தையதான் துவைச்சா, நிறைய ஆயில விட்டுக்கிறவங்க. என்ன இதையும் அதுலயே போட்டு திரும்ப கண்மணி அன்போடு காதல். வேலைக்கு போயிருந்தா நான் மட்டும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி இருந்திருப்பேன். சொல்லிட்டு சாதம் மட்டும்தான் இருக்கு, அதனால சாம்பார் வைக்கிறேன். இல்லைன்னா நான் மட்டும் கொஞ்சம் பொரியல் இருக்கு, பசங்க சாப்பிட்டு படுத்துட்டு இருப்பேன். எல்லாத்தையும் அப்புறம் அந்த பேரப்பட்டு பால் அந்த இதெல்லாம் ஜல்லி போறதெல்லாம் போட்டுட்டு ஒரு அடியா கேடியும் பாத்ரூம்லயும் ஜல்லி போட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சு போயிடும். புரியுதா? வீட்டையும் கட்டி முடிச்சிடலாம். பாப்போம் என்ன எவ்வளவு ஆகும் தெரியல. சீக்கிரம் முடிச்சிடலாம். சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் போய் ட்ரெஸ் மாட்டேன் தூங்குறேன். இரு, நானும் வர ஒரு நிமிஷம் வரேன். ஓகே. அப்பாடா, சாப்பிடுவோம் நிம்மதியா. அந்த சாக்கை எடுத்துட்டு வந்து இங்க போடுங்க. சாக்கா? இந்த மேட்டை எடுத்துமே வெளியே போட்ட சாக்கை எடுத்துனது. இப்பதான் சாப்பாடுல கை வச்ச இல்ல வர. சரி, நீ போனா வெளியே போ, ட்ரெஸ் மாத்திக்குவா. அது ஓகேவா? சாப்பிட்டுட்டு இருக்கம்மா, சாப்பிட்டுட்டு இருக்கேன். வேகலையா? வந்த வரைக்கும் போதும், தின்னு. போய் சாரி மாத்தி நைட்டி போட்டு வந்துடுறேன். ரைட். உப்பு கம்மியாகுது. தண்ணி மொண்டுக்குங்க. ஐயோ, உப்பு போட்டோம்னா சொரணை வரும். இவ அடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம சொரணை வரக்கூடாது, உப்பு கம்மியாவே போட்டுப்போம். அப்புறம் டெய்லி யார் சோறு போடுவா? நல்லா இருக்கா சாம்பாரு? உப்பு தான் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. அப்படியே சேர்த்து எல்லாத்துலயும் போட்டுருங்க. எல்லா உப்புமே போட்டுருவா? எல்லா ஒரு டப்பா இருக்குது உப்பு. ஒரு டப்பா உப்பு எல்லாம் போட சொல்லல. எவ்வளவு உப்பு பத்தலையோ அவ்வளவு உப்பு. அப்புறம் உப்பு தேடி பார்த்து கடைகள்ல கிட்ட சொன்ன வேலை செய்யா. ஷார்ட் முடிச்சு செய்யறேன்.
உருளைக்கிழங்கு பொரியல் இருக்குது பாரு, அவ்வளோ சூப்பராக இருக்குமா. தம்பிக்கு தானே பிடிக்கும், அதான் செஞ்சேன். அவனுக்கு பிடிச்சதெல்லாம் மட்டும் செய்யறா. அப்படி பிடிச்சத செஞ்சு கொடுத்தாலாச்சும் சாப்பிடுவானேன்னு. உன் பொண்ணுக்கு நூடுல்ஸ் சிக்கன் ரைஸ் மட்டும் பண்ணி கொடுத்தா, ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவா. வேற எந்த காய்கறியும் எந்த சாப்பாடும் இறங்காது அவளுக்கு. அது அவளுக்கும் செஞ்சு கொடு, அவளுக்கு பிடிச்சதா. உன் பையனுக்கு பிடிச்சது மட்டும் சரி, என் பொண்ணுக்கு பிடிச்ச செய்ய. உன் பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் உடம்புக்கு கெடுதலான ஃபுட்டு. என் பையனுக்கு தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வச்சாலே அவன் சாப்பிடுவான். அது வந்து நாங்க வந்து எப்படி சொல்ல, கெட்டாலும் மேன்மக்களே அப்படிங்கிற மாதிரி நாங்கெல்லாம் வெறும் நூடுல்ஸ், பர்கர், பீஸா அந்த மாதிரி. சீக்கிரமா சேர்த்து தொலைங்க. அதெல்லாம் சாப்பிட்டாதான் மூளை வளரும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சாப்பிட்டா மூளை வளரும்னு சொல்லியிருக்காங்களா? எந்த பைத்தியக்காரன் சொன்னா? இது அமெரிக்க அதிபர் பில் கேட்ஸ் தான். புரியல. ஏதோ அமெரிக்க அதிபர் பில் கேட்ஸ் தான் மூளை வளரும்னு சொன்னாராம். மூடின்னு தின்னியா? மூளை இல்லாத உனக்குலாம் என்னத்துக்கு மூளை வளரணும்? சாப்பிடுறியே, என்ன ஒரு வார்த்தை நீ சாப்பிடுறியான்னு கேட்டியா? நான் டெஸ்டிங்க போடுறேன், சாப்பிட்டு உயிரோட இருந்தேன்னு வச்சுக்கியா, அதுக்கப்புறம் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக. அவ்வளோ கன்றாவியா இருக்கா சாம்பாரு? நல்லா இருக்குமா? என்ன நல்லா இருக்கு? சாம்பார் புளி ஊத்துனியா? அடுத்த வேலை சாப்பிடணும்னு மைண்ட் செட் பண்ணிக்க. அப்புறம் மூடு அப்செட் ஆச்சுன்னா நைட்டு சாப்பாடு கிடையாது, பண்ணி தான் கிடையாது. வர செட் பண்ணிக்கிறேன். அம்மன் சாப்பிடியா? அங்க கொஞ்சம் காலைல மிச்சம் வச்ச புளியோதரை கொஞ்சம் சாப்பிட வேண்டியதானே? நீ மிச்சம் வச்சது? நான் மிச்சம் வச்சது இல்ல, உன் பொண்ணு மிச்சம் வச்சது. வைக்கவா? எனக்கு பசிக்கல, நான் கிளம்புறேன். சரி, நான் போய் தூங்க போறேன். அது எலி வந்து வீணாக்கிடும், எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு. நம்ம படுக்கட்டுமா? பை பை, குட் நைட். பகல்ல என்ன தூங்கலாம் பைத்தியக்காரி? எனக்கு தலை வலிக்குது, நான் போய் தூங்குறேன். ஓகே. நாள் சாப்பிட்டு முடிச்சு வந்து கொஞ்சம் தூங்குறேன். நீ தூங்கல வேணாம், பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரதுக்கு போயிட்டு வந்துருங்க. அதான் இன்னைக்கு வேலைக்கு போகல. மணி என்ன பேரு? மணி 2:15. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போயிட்டு பசங்களை கூட்டின்னு வந்துரு. ஓகே. சாப்பிட்டேன். குளிச்சு குள்ளமா இருந்தாலும் சமையல்ல மட்டும் நல்லா காட்டுன்னு காட்டுறா ஒரு காரத்தை. அந்த மிச்சர்லாம் இருக்கு, அதில் எது 8 வைக்கணும்.